கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லும் போதே கேட்டுக்கணும், இல்லைனா இப்படி தான் பிடிங்கிட்டு வந்துடும். வணக்கம் கைஸ், அல்கிங் வாழ்க்கையில் இன்னைக்கு நாள் 68. இன்னைக்கு எனக்கு பிடிச்ச மசில் ட்ரெயின் பண்ண போகிறதால பிரியோ கோட் மில்க்கு இந்த அருமையான பேன் கேக்ஸ். நீங்கள் எல்லாம் ரெசிபி கேட்கறதுக்கு முன்னாடி நானே இப்போவே சொல்லிடுறேன், சீக்கிரமா இன்னொரு வீடியோவில் அது வரும். அவனுங்க அப்படியே அச்சு நாக் அவுட் பண்ணிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். நம்ம ஒர்க் அவுட்ஸ் எப்போ ஆரம்பிக்கிறது ஹெவி ப்ரெஸ்ஸோட தான். வெயிட் எவ்வளோ எடுத்தாலும் மசிலை ஃபீல் பண்ணி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போடணும். ஒர்க் அவுட்ஸை நல்லா தான் ஆரம்பித்தேன். கரெக்டாக தம்பிள் எடுத்து ரீராக் பண்ணும்போது காலிங் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இத்தனை வருஷம் ஒர்க் அவுட் பண்ணதில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆகுது இந்த மாதிரி. இதை பார்த்த அப்புறம் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுச்சு, நம்ம எவ்வளோ தான் சேஃப்டியாக தான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கோம் நினச்சாலும் சில விஷயம் மட்டும் ஜிம்ல இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்போ தெரிஞ்சு. மறக்காம ஷூஸ் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. அங்கிருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு காலுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் போட்டு நேராக ஜிம்முக்கு வந்துட்டேன். பாதி ஒர்க் அவுட் போட்டு இருந்தாச்சு வீட்டுக்கு போயிருப்பேன். ஒர்க் அவுட்டே அப்பதான் ஆரம்பிச்சேன். சரி அப்பர் பாடி தானே சொல்லிட்டு இருந்து முடிச்சுட்டு போயிட்டேன். ஒர்க் அவுட்ஸ் கேப்ஷன்ல இருக்க எப்பவும் போல வேணுன்றவங்க செக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டு லஞ்சை முடிச்சு கண்ணாடியில் போயிட்டு பம்பை பாக்குறேன். கரெக்டா ஊசி லேட்டர் லைட்ல குத்திருப்பாங்க போல. அடுத்து ஈவினிங் மில்க் எப்பவும் போல ஹை ப்ரோட்டீன் ஓட் மீல். வேற 3 மேட்டர் தான், வே ப்ரோட்டீன், ஓட்ஸ், மில்க், ஃப்ரூட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சு ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் வீட்டில் காலி. மழை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நின்னுச்சு. இதாண்டா சான்ஸ்னு வாங்க ஓடி வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ், அதோட டே கதம். புதுசாக பார்க்குற எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.